السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. ஜகாத் தானே போட்டு إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஆகுக என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும், வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதஅத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அண்ணலும் பெருமகனாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகவும், எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய உரையாக தூய்மைப்படுத்துவோம் என்கின்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள்,
அல்லாஹ் தூய்மையை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். தூய்மை ஈமானில் ஒரு பகுதி என்பதாக சொல்லி காட்டுகின்றார். உடலுடைய தூய்மை பற்றி சொல்லப்பட்ட செய்தியாக அது இருந்தாலும் மார்க்கத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது பல இடங்களில் பல செயல்களில் அல்லாஹ் தூய்மையை தான் எதிர்பார்க்கின்றான். நான் செய்யக்கூடிய அமல்களை எடுத்துக்கொண்டால் அதில் உள தூய்மை இருக்க வேண்டும் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் உள தூய்மை இல்லை என்று சொன்னால் அந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போலதான் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஜக்காத் என்ற சொல்லுக்கே தூய்மைப்படுத்துதல் என்பதுதான் பொருள். அப்போ அந்த தூய்மைப்படுத்துதல் என்பதில் ஜக்காத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த தூய்மைப்படுத்தலை நம்ம எடுக்க இருக்கிறோம். அப்போ ஜக்காத்து நமக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து அந்த ஜக்காத்தை முறையாக நாம் வழங்கிவிட்டால் அதை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் தூய்மையானதாக இருக்கும். அந்த ஜக்காத்தை நம்ம முறையாக சரியாக கொடுக்காட்டி அதனுடைய அழுக்கை ஒரு பக்கம் நம்மளோட வைத்ததாகத்தான் நாம் இருப்போம். இப்போ அதை குறித்து தான் இந்த ஜும்மாவுடைய உரையாக நம்ம அதை தேர்வு செஞ்சுருக்கோம். இப்போ இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்தில் பெருமளவு விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. ஜக்காத்துன்னு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலும் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வருஷம் ரமலான் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன ஜக்காத்தா கொடுக்கணும், ஒரு வேஷ்டி கொடுக்கணும், ஒரு கைலி வாங்கி கொடுக்கணும், ஒரு சேலையை கொடுக்கணும், அல்லது ஒரு 100, 200, 500 இப்படி மாற்றி வச்சு கொடுக்கணும். இப்படிதான் பெரும்பாலானவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். பெரும் இயக்கங்கள்ல உள்ளவங்க கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இப்படி பிரிச்சு அதை எல்லாம் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்த தாய்களுக்கு, அப்படி உள்ளவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சின்ன சின்னதாக பிரித்து உடைத்து அதை கொடுத்துடுறாங்க. இந்த ஜக்காத்து என்பது எவ்வளவு ஒரு மிக உயர்ந்த ஒரு சட்டம் என்று சொன்னால், இந்த உலகத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யுது. அப்படித்தான் நல்லா படைச்சு வச்சிருக்கான். அந்த ஏற்றத்தாழ்வுகளை சீர் செய்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் வசதி படைத்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அப்படி கொண்டு போனால்தான் சமமாக இந்த சமுதாயம் செல்லும். அப்ப இந்த பொருளாதார திட்டம் உலகத்துல வேற எந்த கொள்கைகளாவது இருக்கா, எந்த இயக்கங்களையாவது இருக்கான்னு பார்த்தாக்கா கம்யூனிசம் மட்டும்தான் இந்த பொருளாதார கொள்கையை எடுக்குது. அப்படிப்பட்ட கம்யூனிசம் கூட என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் என்ன சமமா இருக்கணும். அது என்ன ஒருத்தர் சம்பாரிச்சு அதிகமா வச்சுக்கிறது, ஒருத்தன்ட்ட வேலையை வாங்கி அவன் சுரண்டி வச்சுக்கிறது, எல்லாருக்கும் சமமா இருக்கும். ஒருத்தன்ட்ட 10,000 ரூபா இருந்தா அடுத்தவன்ட்டே அவ்வளவுதான் இருக்கணும், 10 பேருக்கும் 10,000 ரூபா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கொள்கை சொல்லுது. அது சரியான ஒரு பொருளாதார திட்டமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, என்கிட்ட 100 கோடி ரூபா இருக்கு, உங்கள்கிட்ட 100 கோடி ரூபா இருக்கு. இப்படி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் 1 கோடி ரூபா இருந்தா என்னுடைய அலுவலகத்துல வேலை செய்வது யாரு? நீங்க வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. நான் உங்களுடைய அலுவலகத்துல வேலை செய்வேன்? நான் செய்ய மாட்டேன். என்கிட்ட 100 கோடி இருக்கு, நான் எதுக்கு உன்கிட்ட வேலை செய்யணும்? நான் எதுக்கு குப்பல்லணும்? நான் ஏன் விவசாயம் பார்க்கணும்? நான் சொகுசா வாழ்ந்து கொள்ளலாமே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பித்தால் இந்த உலகம் என்ன செய்யாது, சுழலவே செய்யாது, உலகம் இயங்காது. அதனாலதான் இன்றைக்கு பல நாடுகள்ல கம்யூனிச ஆட்சிகள் இருந்தாலும் இந்த பொருளாதார திட்டம் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது. உலக ரீதியாக இந்த பொருளாதாரத்தை ஆய்வு செய்ய அறிஞர்களை எல்லாம் நம்ம இஸ்லாத்தை பற்றி கேட்டு பார்த்தால் இது போன்ற திட்டத்தை எந்த ஒரு கொள்கையும் எந்த ஆய்வாளர்களும் என்ன செய்யறாங்க, வியந்து பார்க்கறாங்க. எப்படி ஒரு திட்டமா அந்த அளவுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய திட்டம் என்பதில் எப்படி குறை இருக்கும்? இருக்காது தானே. அப்போ ஒரு அழகிய திட்டமாக ஏழைகளை கை தூக்கி விடுவதற்கு, அவர்களை சமமாக நடத்துவதற்கு, நம்மை சரியாக தூய்மைப்படுத்திக் கொள்ள அல்லாஹ் நமக்கு வைத்த அந்த சோதனை எல்லாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக இந்த பொருளாதார திட்டம். அப்படிப்பட்ட திட்டத்தை நம்ம எப்படின்னா ரொம்ப சுருங்கிய அளவுல பாக்குறோம். ஒரு விரிவான திட்டம் அதை எப்படி பார்க்கணும், சேலை கொடுக்கறது, வேட்டி கொடுக்கறது, ஒரு 100 ரூபா கொடுக்கறது, 500 ரூபா கொடுக்கறது, 1000 ரூபா கொடுக்கறது, 2000 ரூபா கொடுக்கறது என்று இந்த அளவுல அந்த மிகப்பெரிய திட்டத்தை, மிகச்சிறந்த திட்டத்தை சுருக்கி பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி பார்க்க கூடாது. இந்த பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கையாண்டாங்க, அதை எப்படி வசூலிச்சாங்க, அந்த பொருளாதாரத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் என்ன, அதை எப்படி அதிலே அவர்கள் விலகி இருந்தார்கள், எந்த அளவுக்கு அதிலே நெருப்பாக இருந்தார்கள், அதை எப்படி வசூலித்து மக்களுக்கு கொடுத்தார்கள், அதன் மூலம் அந்த சமுதாயம் எப்படி தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்தது என்பதையெல்லாம் இந்த உரையினுடைய அம்சமாக நம்ம பார்க்கவிருக்கின்றோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இந்த ஜக்காத்தை எப்படி வசூலிச்சாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு கவர்னராக நியமிச்சாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் கவர்னர்களை நியமித்து அவர்கள் மூலம் என்ன செய்யறாங்க, வசூலிக்கிறாங்க. வசூலிச்சுதான் இந்த ஜக்காத்தை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யறாங்க. அதற்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான், முகமது நபியினுடைய சமுதாயத்துக்கு மட்டும்தான் இந்த ஜக்காத்து கடமை அப்படின்னு நம்மள பெரும்பாலானவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் எல்லா தூதர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கான், இந்த ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க 19வது அத்தியாயத்தினுடைய 31, 32 2 வசனங்கள் அவங்க சொல்றாங்க, வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து வ அவ்ஸானி பில் ஸலாத்தி வ ஜகாத்தி மா குன்து ஹய்யா. இறைவன் வந்து எனக்கு எப்படி விதிச்சிருக்கிறான்னா, நாங்க எங்கே இருந்த போதும் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக இறைவன் ஆக்கி இருக்கிறான். ஈசா நபி சொல்றாங்க, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக இறைவன் ஆக்கி இருக்கின்றான். நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் எனக்கு கட்டளை இருக்கின்றான் என்று ஈசா நபி சொல்றாங்க. அப்ப ஈசா நபிக்கு அது கடமையாக்க இருக்குது, அவருடைய சமுதாயத்திற்கு அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல எனக்கு முன்மாதிரி இருக்கிறது, நான் அவர்களுடைய சந்ததியை சார்ந்தவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய முன்மாதிரியாக அவருடைய சந்ததியில் இருக்கக்கூடிய அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நமது கட்டளைப்படி நேர்வழி காட்டும் தலைவர்களாக அவர்களை ஆக்கினோம். அல்லாஹ் சொல்றான், இஸ்மாயில் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு கீழே அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டதையும் சொல்றான். நல்லவற்றை செய்யுமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் அவர்களுக்கு அறிவித்தோம். இஸ்மாயில் நபி அவங்களுடைய பல்வேறு விதமான தியாகங்களை படிச்சிருக்கோம், அவங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை மார்க்கத்திற்கு அவங்க செய்ததெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய குடும்பத்திற்கு அவங்க சொல்றாங்க, குடும்பத்திற்கு ஏவுறாங்க. என்ன ஏவுறாங்க என்று சொன்னால், வகான யக்மிரு அஹ்லக் பி ஸலாத்தி வ ஸக்காத்தி, நீங்க ஜக்காத்தை கொடுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் ஏவினார் என்பதாக சொல்றாங்க. அதே போல லூத் நபி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க, லூத் நபிக்கு சொன்ன கட்டளையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க என்று சொன்னா, நீங்க ஒருத்தவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நல்ல செயல்களை சொல்லித்தாங்க என்று கேட்கும் பொழுது, நீ தொழுகையை நிலைநாட்டு, நோன்பை வையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீ ஒரு மலை பகுதிக்கு போயிட்ட, ஃபித்னாவின் காரணமாக குழப்பத்தின் காரணமாக இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாம், நம்ம மலை பிரதேசத்துக்கு போயிடும், மலை பிரதேசத்துக்கு போயிட்டா கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ என்ன செய்யணும், தொழுகையை நிலைநாட்டி விட்டு ஜக்காத்தை கொடுக்கணும், அங்க உன்னை சுற்றி யார் இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜக்காத்தை முழுமையாக வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப நபிமார்களுடைய பல நபிமார்களுடைய சந்ததிகளுக்கு ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய சமுதாயத்தாராகிய நமக்கும் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு வலியுறுத்தி இந்த ஜக்காத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஜக்காத் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பட்டியலிட்டு விட்டு அந்த பகுதியில் என்ன சொல்றான்னா, ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்கிறான். வேறு சில இடத்துல இருக்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாரும் ஆசைப்படுறோம், அத்தர் கிடையாது, அத்தரை எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அங்க இருக்கக்கூடிய சுவனத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாரும் ஆசைப்படணும். அதற்கு வாரிசுக்கு உரிமையாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப சுவனத்தினுடைய வாரிசாக ஒருத்தர் ஆகணும்னா அவர் என்ன செய்யணும், முறையாக இந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த அளவுக்கு ஜக்காத் எல்லா இடத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஜக்காத் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், கொடுத்து விட வேண்டும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஜக்காத்தினுடைய பொருள்கள் தானம் தர்மம் செய்யறவங்க இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, அவர் ரொம்ப பெருந்தன்மையானவரு, ஜக்காத்தை கொடுத்துட்டாரு, இவங்களுக்கு இந்த உதவி செய்தாரு, அது செய்தாரு, இது செய்தாரு, இவர் ரொம்ப பெருந்தன்மையோடு அனைத்தையும் செய்யறாரு எல்லாரும் நினைச்சுக்கிறோம். அப்படிதான் கொடுக்கக்கூடிய நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அவனுக்கு கொடுக்கல, உனக்கு ஏன் செல்வம் கொடுக்கப்பட்டது தெரியுமா, உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், உனக்கு மட்டுமானது அல்ல, உனக்கு அண்டை வீட்டாரிடத்திலே, உன்னுடைய தெருக்களிலே, உன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் சேர்த்து தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அது நீ கொடுத்ததல்ல, அவர்களுக்கு கொடுப்பதற்காக நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒரு சட்டத்தை உலகத்துல யாருமே சொன்னது கிடையாது. நீ அவனை மட்டமா பார்க்காத, கேவலமா பார்க்காத, நீ அவனுக்கு அவன் யாசகம் வாங்கல, உன்னிடத்திலிருந்து அவனுடைய உரிமையை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். 70வது அத்தியாயத்தினுடைய 24 மற்றும் 25வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கிறது. அவர்களுக்கான உரிமை தொகைப்பா, நீ அவங்களுக்கு ஒன்றும் பிக்சர் போடல, நீ யாசகம் கொடுக்கல, அவர்களுடைய உரிமையை நீ கொடுக்கிற, அதனால பெருந்தன்மையா நீ நினைத்து கொள்ளாதே என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில அறிவுறுத்துகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பாருங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு அற்பமான பொருளை கொடுத்துட்டு அவரை கேவலமாக நினைப்பது, குறைத்து மதிப்பிடுவது, அலட்சியமாக பார்ப்பது. நம்ம நினைக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட சத்து நம்முடையது அல்ல, என்கிட்ட 1 கோடி ரூபாய் அது என்னுடைய அத்தைக்கு உரியது,
என் சித்தப்பாவுக்கு உரியது, என் அண்டை வீட்டாருக்கு உரியது, என்னுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு உரியது என்று சொல்லி நினைத்து அல்லாஹ் இதை நம்மிடத்திலே அமானிதமாக கொடுத்திருக்கின்றால் இதை உரிய முறையில் நம்ம என்ன செய்யணும், அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்லி முறையாக அது ஒப்படைத்தால் தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும், அல்லது அதற்கான தண்டனைகளை அல்லாஹ் கடுமையாக விதிப்பான் என்பதை திருமறை குர்ஆனிலே பல வசனங்களிலே இறைவன் சொல்லி காட்டும். அப்ப இந்த ஜகாத் என்பது மிக மிக முக்கியமானது. அதில் மிக மிக அலட்சியமாக தோல்வி அடைந்ததாக நம்முடைய சமுதாயம் இருக்குது. அந்த திட்டத்துல தோல்விதான் நமக்கு. சரியாக முறையாக அதை நம்ம கணக்கிடுறது இல்ல, முறையாக அதை கொண்டு போய் கொடுக்கறது இல்ல. நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய இமாமா இருப்பாரு, தாவா பணி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அவர் ரொம்ப ஏழ்மையா இருப்பாரு, அவருக்கு கொடுத்து அவரை மீடேற்றது கிடையாது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இவரும் போய் தாவா செய்ய மாட்டாரு, தாவா செய்யவும் தெரியாது. செய்யறவருக்காவது பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருந்தாங்க, பொருளாதாரத்தை இதை வச்சுங்க, நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க எந்த தாவாவை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் இருக்கா? நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை தாய்கள் இருக்காங்க, பாட்டாயில வித்துக்கிட்டு, பாமாயில வித்துக்கிட்டு, தெருக்களாக பாய்களை வித்துக்கிட்டு எவ்வளவு பேர் ஊறுகாய் விற்கக்கூடியவர்கள் இருக்காங்க. சின்ன சின்ன பொருளாதாரத்துல அதையும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு சிரமத்தோடு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மக்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். இந்த பொருளாதாரத்தை, இந்த ஜக்காத்தை பற்றி, ஜக்காத்துடைய திட்டத்தை பற்றிய புரிந்துணர்வு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அதனாலதான் இந்த தலைப்பை இங்க தேர்வு செஞ்சிருக்கோம். இந்த தலைப்பு இந்த ஜும்மாக்குள்ள அடக்க முடியாது. 1 மாத காலம் தொடர்முறையாக ஒரு 1 மணி நேரம் பேசினா கூட இதை சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்களாக இருக்கு. எடுக்கும் போதே குழப்பம், எந்த செய்தியை விடுறது, எந்த செய்தியை சொல்றது, அந்த அளவுக்கு அவ்வளவு செய்திகள் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான அம்சம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஜக்காத்து வசூலிக்க யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, நீ யமன் நாட்டுக்கு கவர்னரா அவனை நியமிக்கிறேன், நீ போயிட்டு வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் என்ன செய்யணும், போய் அந்த மக்களுக்கு கலிமாவை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அந்த மக்களை அலை, முஹம்மது ரசூலுல்லாஹ், என்னை பின்பற்றக்கூடியவர்களாக அதை இந்த செய்திகளை எடுத்து சொல். அடுத்தது அதற்கு அவர்கள் செவி கொடுத்தால் தொழுகையை நிலைநாட்ட சொல். அதற்கு அடுத்ததாக ஜக்காத்தை கொடுக்க சொல். இஸ்லாத்தை அப்பதான் ஏற்கிறாங்க, இஸ்லாத்தை அப்பதான் சொல்ல போறாரு, ஏற்றுக்கொண்ட மக்கள் கிடையாது, போய் தான் தாவாவே செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தொழுகைக்கு அடுத்ததாக நீ சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் ஜக்காத்தை கொடுக்குமாறு அவர்களுக்கு ஏவுவீராக என்று சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ஜக்காத்துக்கு ஒரு முன்னுரிமை அவங்க கொடுக்குறாங்க. இப்படி பல பல பிரதேசங்களுக்கும் கவர்னர்களை நியமித்து முறையாக இந்த ஜக்காத்தினுடைய தொகையை வசூலித்தார்கள். வசூலித்து வரக்கூடிய தொகை என்ன செய்வாங்க, ஏனோதான் வாங்க மாட்டாங்க. சரியாக முறையாக கணக்குகளை பார்த்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் வாங்க. இது என்ன கணக்கு, எவ்வளவு வசூல், என்னென்ன அவங்கள்ட்ட இருந்துச்சு, இதற்கு எவ்வளவு வசூலித்தா என்று டீடைல்டாக அந்த கணக்கு வழக்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்குவாங்க. அதில் ஏதாவது குறை இருந்தால் அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் என்ன செய்யணும், செவந்து போயிடும். அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நபித்தோழர் அனுப்புறாங்க, போய் வசூல் பண்ணிட்டு வர்றாங்க, வந்து எடுத்து பிரிச்சு வைக்கிறாங்க. இது ஜக்காத்தினுடைய நிதி, இது எனக்கானது, எனக்கு அவங்க தனியா அன்பளிப்பு கொடுத்தாங்க. அன்பளிப்பு இஸ்லாத்த ஹலால் தான். ஆனா ஒரு வேலைக்காக ஒரு ஜக்காத்திற்காரனுடைய பணத்தை வசூலிக்க செல்லும் பொழுது அந்த இடத்தில் பெறக்கூடிய அன்பளிப்பு என்னது, ஹலால் கிடையாது, அந்த இடத்துல ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை எல்லாம் கூட்டு சொல்றாங்க, இவர் அவங்க அம்மா வீட்டுல இருந்தா, அவருடைய வீட்டுல இருந்தா இவருக்கு இந்த மாதிரி அன்பளிப்பு கிடைச்சிருக்குமா அப்படின்னு பொதுமக்களுக்கு அறிவித்து அன்பளிப்பு வாங்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அறிவுறுத்துறாங்க. அந்த அளவுக்கு கணக்கு வழக்கில் நெருப்பா இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கும் ஜக்காத்துக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு பல கார்பரேட் சாமியார்களை பாக்குறோம், எல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கிறான், நான் சேவை செய்ய போறேன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறான். ஒரு வருடம் 2 வருடம் 3 வருடம் எப்படி இருக்குன்னா, மலையை குறைஞ்சு ஓட்ட போட்டுட்டு இருக்கான். என்னடா அரசாங்கத்துக்கு நான் காசு கொடுத்துட்டு இருக்கேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன எவன் கேட்பான், என்கிட்ட பல கோடி ரூபாய் இருக்கு, நான் ஒரு தீவை வாங்குவேன், 300 கோடி ரூபாய் எதுக்கு வேணாலும் நான் செலவு பண்ணுவேன், 1000 கோடிலாம் எனக்கு அசால்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஆன்மீக பணத்தை கபலீகரம் செய்து துறவரம் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் திறந்துட்டாரு, ஆனா கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிடுவாரு. அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க, ஜக்காத்தினுடைய நிதி எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஹராம் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி அதுல உறுதியாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2 சின்ன பேர குழந்தைகள், அடிக்கடி கேட்ட செய்திதான், ஹசன் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேர குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜக்காத்தினுடைய பேரிச்சம்பளம் கொட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அதுல ஒரு பேரர் என்ன செய்யறாரு, நெருங்கி போய் ஒரு பேரிச்சம்பளம் எடுத்து வாயில வைக்க போறாங்க. பதட்டப்படுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், பதட்டப்பட்டு ஓடி போறாங்க. பதட்டமா எந்திரிச்சு போய் அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து கீழே போட்டுட்டு துப்புங்கிறாங்க. முகமது சுப்புன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை தான், அல்லாஹ் கேட்க போறானா,
சின்ன குழந்தைக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஹராமான பொருள் இந்த முகமதுடைய சந்ததிகளுக்கு, முகமதுடைய குடும்பத்திற்கு ஹராம் என்று சொன்னால் அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு விடக்கூடாது. அந்த அளவுக்கு கவனமா இருந்தாங்க அந்த ஜகாத்தினுடைய நிதியில. அப்ப அந்த பேரிச்சம்பளத்தை துப்ப சொல்லிவிட்டு அவர்கள் உபதேசம் செய்கிறாங்க, நம்முடைய குடும்பத்திற்கு இது ஹராம் இல்லையா, இதை நீங்க சாப்பிடக்கூடாதுல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல பாக்குறோம், அவங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யறாங்க. எந்த அளவுக்கு நுணுக்கம் பாருங்க. ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிடறாங்க. அந்த அடிமை என்ன செய்யறாரு, ஜக்காத்தினுடைய வசூலுக்கு இன்னொருத்தரோட சேர்ந்து போகலாம், ஏன்னா நம்ம அதுல இருந்து வரக்கூடிய ரூபாயை பயன்படுத்திக்கலாம் போறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடிமையை கூப்பிடுறாங்க. நீ அடிமையா இருந்த, உன்னை நான் விடுதலை செஞ்சுட்டேன். விடுதலை செஞ்ச அடிமைகள் யாருடைய குடும்பத்துல வருவாங்கன்னா என்னுடைய, அவங்க குடும்பத்துல தான் வருவாங்க. நான் உன்னை விடுதலை செஞ்சிருக்கேன்னா நீ யாருடைய குடும்பம்? ஏன் குடும்பம். அப்ப என்னுடைய குடும்பத்துக்கு இந்த ஜக்காத்தினுடைய நிதி ஹராமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உனக்கும் அது ஹராம். நீ வசூலுக்கு போற, அந்த ஜக்காத்துல இருந்தா உனக்கான கூலி கொடுக்கப்படும். அந்த கூலி நமக்கு ஹராமாக இருப்பதால் நீ அந்த இதுக்கு போகக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிறார். அவர்களுடைய பெரிய தந்தை வர்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சின்ன தந்தை வர்றாங்க. ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யறாங்க, என்னுடைய மகன்களுக்கு அந்த நிதி வசூலிக்கக்கூடிய அந்த பதவியை வாங்கித்தாங்க, போஸ்டிங் வாங்கித்தாங்க, அந்த வேலையை என் மகன்களுக்கு கொடுக்கங்கிறாங்க. விரட்டி விட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். என்ன கேட்குறீங்க, அந்த ஜக்காத்தினுடைய நிதி நமக்கு ஹராம் இல்லையா, அந்த சம்பளத்தை உங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும், அது நமக்கு ஹராம் இல்லையா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவங்கள விரட்டி விடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜக்காத்தினுடைய எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, 3 மாசம் அடுப்பறி இல்லைனாலும் சரி, எங்களுக்கு சாப்பாடுறதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் சரி, உண்ண உணவு இல்லைனாலும், உடுத்த உடை இல்லைனாலும், எது இல்லைனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பேரிச்சம்பளம் எங்களுக்கு ஹராம் தான், நாங்க தொடமாட்டோம். ஜக்காத்தினுடைய எந்த பொருளாக இருந்தாலும் அது அழுக்கானது, எங்களுக்கு ஆகுமானதல்ல என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். அதை செயல்படுத்தினார், காட்டினார்கள். தலைவர் என்று சொன்னால் இவர்களை போன்ற ஒரு தலைவரை எங்கேயுமே பார்க்க முடியாது, உலகத்துல யார்ட்டையுமே காட்ட முடியாது. அப்படி ஒரு தூய்மையாக அந்த ஜக்காத்துல இருந்தாங்க. இன்னைக்கு ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய இயக்கங்களும் குழுக்களும் என்ன செய்யணும், கவனத்துல கொள்ளணும். எவ்வளவு பேணுதல் இல்லாமல் இமாமா இருக்காங்க, நம்ம செய்தி கேள்விப்படுறோம், மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஜக்காத்தினுடைய நிதியை அவர் கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இயக்கம்னா எல்லா இயக்கங்களையும் நம்ம சொல்லலை, நல்லவங்களும் இருப்பாங்க, தீயவங்களும் இருப்பாங்க. யார் இடத்துல அந்த பண்பு இருக்கிறதோ, குறை இருக்கிறதோ, அவங்க அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்படுது. எல்லா இயக்கங்களையும் குறை சொல்வதற்காக அல்ல. இமாம்களாக இருக்கக்கூடியவர்களை கையாடல் செய்யக்கூடியவர்களாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி இந்த ஜக்காத்தினுடைய நிதியில கரெக்டா இருந்தாங்களோ அதே போல இருக்க வேண்டும் என்ற பாடமும் இதுல இருக்கிறது. அதே போல அந்த சமுதாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஜக்காத்தினுடைய விஷயத்துல எவ்வளவு ஒரு புரட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்காங்க நம்ம விளக்க முடியும். எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க, ஒரு பெரும் கூட்டம் அங்க மாறுறாங்க, மக்காவிலேயே மதீனாவுக்கு போயிடுறாங்க. போயிட்டாக்கா உணவு இல்லை, உடை இல்லை, ரொம்ப கஷ்டம், சாப்பாடு கிடையாது, அடுத்த வேலை உணவு. ஏன்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஹிஜ்ரத் பண்ணி தான் போயிருக்காங்க. அப்ப எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது, பெரிய பொருட்கள்லாம். அந்த மாதிரி நேரத்துல எல்லாரையும் கூப்பிடுறாங்க, மதீனத்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த தோழர்கிட்ட பிரிச்சு விடுறாங்க. அன்சாரிகளை கூப்பிட்டு இந்த முஹாஜிர்களையும் அழைத்து ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர், நீங்க 2 பேர், நீங்க 2 பேர், இப்படி மாறி மாறி இருந்துக்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆட்களை பிரித்து வைத்து விட்டு இன்னும் மிச்சம் சில பேர் இருக்காங்க. அவர்கள் தான் திண்ணை தோழர்கள் என்பார்கள். அந்த மஸ்ஜிதுல் நபவியுடைய திண்ணையிலே தங்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சக தோழர்கள் இல்லை, அதனால அவங்க திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்பட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்யறாங்க, பசியில மயக்கம் போட்டு என்ன செய்யறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. இருக்கக்கூடிய சின்ன பசங்க, அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, போதையில இருக்கார் என்று சொல்லி அவருடைய கழுத்திலே ஏறி மிதிக்கிறார்கள். எப்பேற்பட்ட நபி தோழர். இந்த உம்மத்திற்கு 5000க்கும் மேற்பட்ட நபிமொழிகளை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தியாகத்தால் இந்த சமூகத்திற்கு வாரி வழங்கி இருக்காங்க. அவ்வளவு பெரிய அறிவு மாமேதை. அப்படிப்பட்டவர்கள் பசியின் மயக்கத்தால் கீழே கொடுக்குறாங்க, ஈர துணியை கட்டிட்டு படுத்து கிடக்குறாங்க, மண்ணுல போய் படுத்துக்கிறாங்க, ஈரமான மண்ணை குமிச்சு வச்சு தன்னுடைய வயிற்றை அதிலே சாய்த்து கொண்டு படுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒரு மட்ட மத்தியான வெயில் நேரத்துல வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க. எங்க வந்தீங்க இந்த நேரத்துல? பசியா ரசூலுல்லாஹ். எப்படி? ஒரு நாட்டினை ஆண்டவங்க, 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தவங்க, அல்லாஹ்வினால் புகழப்பட்டவங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பசி கொடுமை. அல்லாஹ்வுடைய துறை பசினால வந்திருப்பாங்க. நீங்க ஏன் வந்தீங்க? எனக்கும் பசி. அப்ப இவங்க 2 பேரும் சொல்றதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த இறைவன் மீது ஆணையாக எனக்கும் பசி. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இறைவனுடைய தூதர்,
நானும் பசியினால தான் வந்திருக்கேன். அந்த அளவுக்கு பசியினுடைய கொடுமை. இன்னொரு இடங்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு வெளியில நிக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் வர்றாங்க. அந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லார்ட்டையும் கேட்கிறாங்க. இப்ப எனக்கு தன்மானத்தை விட்டு சுயமரியாதைவங்க நம்ம கேட்டுவிடுவோம். வசதி இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும்னு கேட்டு வாங்குவோம். ஆனா அவங்க சுயமரியாதையை பேணக்கூடியவர்கள். போய் அந்த வசனத்தை மட்டும் காட்டுவாங்க. அந்த வசனத்தை படிச்சுட்டு புரிஞ்சுக்குவாங்க, ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க என்கின்ற அடிப்படையில போய் நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, இன்னும் சில நபித்தோழர் வர்றாங்க. யாருமே அது என்ன செய்யல, அந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, சிந்திக்கல. இவர் எவ்வளவு பெரிய அறிவாளி, எதுக்கு நம்மள்ட்ட கேட்கணும், அப்ப என்ன காரணம் அவங்க என்ன செய்யல, அவங்க கவனிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, இந்த வசனத்தை காட்டி கேட்டாலும் நிமிர்ந்து கண்ணை பார்க்கறாங்க. கண்ணை பார்த்துட்டு அவர் கண்ணுல இருக்கக்கூடிய பசியை பார்த்து தோள்களிலே கையை போட்டு வா அபூ ஹுரைரா வா போவோம் கூப்பிட்டு போறாங்க. வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஒரே ஒரு டம்ளர் பால் இருக்குங்கிறாங்க. எடுத்துட்டு வாங்க, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா தில்லை தோழர்களையும் கூப்பிடுங்கிறாங்க. எல்லாம் பட்னி தான். அப்ப எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த பாலை கொடுக்குறாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திக்குன்றது, என்னடா நம்ம கூப்பிட்டு வந்தாங்க, இது எப்படி எல்லாருக்கும் பத்துங்கிறாங்க. ஆனா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ்வுடைய அருளால் அந்த பால் குறையவே இல்லை. கடைசி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுக்குறாங்க. அபூ ஹுரைராவே குடியும், குடிச்சிட்டு போதுங்கிறாங்க. மீண்டும் குடியும், மீண்டும் குடியும். அப்ப அவங்க சொன்ன வல்லதி நஃப்ஸி பி யதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய வயிறு நிரம்பி விட்டது. இதே போல பல சம்பவங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அற்புதங்கள் மூலமாக அவர்களுக்கு உணவை அளித்தார்கள். இன்னொரு நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல ஒரு விருந்து, மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட சொல்லிட்டு இவங்க வெளியே போயிட்டாங்க. மகனை பார்த்துட்டு சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க, இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கோவப்படுறாங்க, ஏன்டா சாப்பிட வைக்க சொன்னா ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, இல்ல நீங்க வந்தாதான் அவங்க சாப்பிடுவாங்களாம். அப்ப அந்த இடத்துல உணவு இல்லைன்னு தான் இவங்க வெளியில போயிட்டாங்க. மீண்டும் வர்றாங்க, வந்து சாப்பிடுங்கன்னு எல்லாரும் சாப்பிடுறாங்க. அந்த பால் குறையவே இல்லை. என்ன காரணம், அவங்களுக்கு உணவளித்தது யாரு, அல்லாஹ் தான் உணவளித்தானே தவிர எந்த விதமான உணவுகளுமே அவங்களுக்கு கிடையாது. இப்படி இருந்த சமுதாயம். அதே போல ஒரு நபித்தோழர் 7-8 தங்கைகளை உடையவர்கள், தந்தை போர்ல கொல்லப்பட்டுட்டாரு. அவர் வந்து நிக்கிறாரு, எங்க அத்தாவுக்கு கடன் இருக்கு, அந்த கடன் நான் தான் அடிக்கணும், கடன்காரர்கள் நெருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க வந்து சொல்றாங்க. சொல்லும் போது அதனால நீ என்னப்பா வச்சிருக்க, இந்த பேரிச்சம்பழம் தான் இருக்கு, இது பத்தாது, இப்ப உங்களுடைய கடன் அதிகமா இருக்கேங்கிறாங்க. சரி போ, நான் நாளைக்கு வர்றேன். எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. ஏதாவது தள்ளுபடி செய்ய முடியுமா கேட்கிறாங்க. சில பேரை ஒத்துக்கிட்டாங்க, பல பேர் ஒத்துக்கல. அப்ப என்ன செய்யறாங்க, பேரிச்சம்பழத்தை அளக்க செய்யறாங்க. அளக்க என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய அருளால் பரக்கத்து வருது, அந்த கடனை முடிக்கிறாங்க. இன்னும் சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய வறுமையை பார்த்து அவருடைய ஒட்டகத்தை வாங்கி கொண்டு அதிகமான தொகையை கொடுத்து வச்சுக்குங்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. அப்ப இந்த சமுதாயம் பல சம்பவம் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த சமுதாயத்துடைய நிலை என்னன்னா, துணிக்கு வறுமை, சாப்பாட்டுக்கு வறுமை, இருக்கிற இடத்துக்கு வறுமை, வறுமை வறுமை என்று சொல்லி வறுமையிலே உழலக்கூடியவர்களாக, ஒருவேளை சாப்பாட்டிற்கு துன்பப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த செய்தியை மனசுல வச்சுக்கங்க. பிற்பகுதியில மாறுது. இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, பஹ்ரைன்ல இருந்து இந்த ஜக்காத்தினுடைய நிதி வந்துச்சுன்னா எனக்கு ஒரு தொகை தரேன் இருக்காங்க, அது கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. 500 திர்ஹம்களை எடுத்து அவருடைய கையில கொடுக்குறாங்க. அப்ப நிலைமை எப்படி மாறுது பாருங்க. இந்த ஜக்காத்தினுடைய நிதி வந்தோடனே வசதி வாய்ப்புடையவர்களாக இவங்க மாறிடுறாங்க. ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, செம்மண் நிறத்திலான சணலான துணியை போட்டிருக்காங்க, புது ட்ரெஸ். அப்ப இந்த சணலால நெய்யப்பட்ட அந்த துணி தான் காஸ்ட்லியானது, அதை போட்டிருக்காங்க. அதிலே செய்யப்பட்ட ஒரு கைக்குட்டை வச்சிருக்காங்க. சளி பிடிச்சிருக்க, சளி என்ன செய்யறாங்க, அந்த கைக்குட்டையால் சிந்தி போட்டுக்கிட்டு சொல்றாங்க, இந்த அபூ ஹுரைராவுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட துணியில நான் வந்து மூக்கு சிந்திரம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுறாங்கன்னா நிலைமை எப்படி மாறுச்சு. அதே போல பல சம்பவங்களை பார்க்கணும். ஜனாசாக்கள் வந்துட்டா ஜனாசாவுக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருக்குன்னு சொன்னா உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொழுக வச்சுக்கம்பாங்க. பிற்பகுதியில இந்த அரசாங்கத்தினுடைய நிதி எல்லாம் வளர்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இன்று முதல் யாருடைய ஜனாசாவாக இருந்தாலும் அந்த ஜனாசாவுக்கு கடன் இருந்தால் அதற்கு என்னுடைய அரசாங்கம் பொறுப்பு, நான் அதற்கு பொறுப்பு. அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், என் சொந்தக்காரராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அத்துணை பேருக்கும் என்ன இந்த பைத்துல் மால்ல இருந்து எடுத்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் வாரி வழங்குறாங்க. கேட்டு வந்தவனுக்கெல்லாம் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, நம்ம முகமதுகிட்ட போய் உதவின்னு கேட்டேன், 2 கணவாய்களுக்கு உள்ள ஆட்டை ஓட்டி கொடுத்து அழைச்சிட்டு போக சொல்லிட்டாரு. இதுதான்ப்பா உண்மையான மார்க்கம், நீங்க எல்லாரும் வாங்க இஸ்லாத்துக்கு போகணும். அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சுட்டாரு,
கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் எந்த அளவுக்கு வறுமையாக இருந்த ஒரு சமுதாயத்தை ஒரு ஜக்காத்தினுடைய புரட்சியை கொண்டு எந்த அளவுக்கு செல்வ செழிப்புள்ளவர்களாக அவர்கள் மாற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்ட செய்திகளை இரண்டாம் முறையிலே பார்ப்போம். புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ்வுக்கே உரித்தானதாக என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக இரண்டாம் முறையை ஆரம்பம் செய்கிறோம். முதல் முறையிலே ஜக்காத்தினுடைய முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்காத்தை எப்படி வசூல் செய்தார்கள், அந்த ஜக்காத் தனக்கு ஹராமாக்கி கொண்டு அதில் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் என்பதையும், அந்த சமுதாயம் எவ்வளவு சிரமப்பட்டது என்பதையும், இந்த ஜக்காத்தை கொண்டு எப்படி தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக அது மாறியது என்பதையெல்லாம் நம்ம அந்த முதலாவது முறையிலே பார்த்தோம். இந்த இரண்டாம் முறையிலே இப்போ இது நம்மளுடைய முக்கியத்துவம் விளங்கியிருக்கும். இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த செயல் நம்மள்கிட்ட எப்படி இருக்குன்னா, எல்லாருமே நம்ம அண்டை வீட்டில் இருக்கோம், சிரமப்பட்டு இருப்பாரு, கொண்டு போய் இயக்கத்துக்கு ரூபாயை கொடுப்போம். அதனால என்ன பயன் இருக்கு? இப்போ நம்ம ஒரு சின்ன பிள்ளையில பார்த்துருப்போம், ஒரு பாட்டி இருப்பாங்க, ஒரு நன்னிமா இருப்பாங்க, குழலாப்பம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம், வாங்கி சாப்பிடுவோம். இப்போ வளர்ந்துருப்போம், இப்பயும் வாங்கி சாப்பிடுவோம். அந்த பாட்டியினுடைய அந்த நன்னிமாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இருக்கும். 30 வருஷமாகவும் அந்த நன்னிமா என்ன செஞ்சிருப்பாங்க, குழலாப்பம் வித்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டம் போயிருக்காது. அப்ப இந்த மஹல்லாவில் இந்த ஊர்ல முஸ்லீம்களே கிடையாதா? இதே போன்று பல, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இதே போல எத்தனை குடும்பம் இங்க இருக்கிறது. மல்லிகை பொருளை கொண்டு போய் கொடுத்துடுறோம், ரமலானுடைய கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறோம், சாப்பிடல, இல்லைங்க நேற்று தானே கிட்ட கொடுத்தோம், ஏன் சாப்பிடல, எங்க வீட்டுல சிலிண்டர் இல்லை, வாங்க காசு இல்லை அப்படிங்கிறாங்க. இது போன்று எவ்வளவு சம்பவங்கள் நம்மை சுற்றி, எவ்வளவு வீடு குறைபாடு உடையவர்களாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக, எத்தனை பேருக்கு நோய்வாய்ப்பட்டவர்கள் நம்மளால கொடுக்க முடியுது? சிந்தனை பண்ணிப்பாங்க. எல்லாம் ஒரு இயக்கத்தில் கொடுக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு போய் தன்னுடைய மதரசாக்களுக்கு, தன்னுடைய அந்த அனாதை இல்லங்களுக்கு, தன்னுடைய நிர்வாகிகளுக்கு, தன்னுடைய அழைப்பாளர்களுக்குன்னு பிரிச்சு கொடுத்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்க? அதே முஆது பின் ஜபல் இருக்காங்க இல்லையா, 5 வருடம் ஆட்சி செஞ்சாங்க. 5 வருட ஆட்சியில ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய ஏழைகளை துயரெல்லாம் துடைத்து 5 வருடங்களுக்கு பிறகு அந்த ஜக்காத்தினுடைய நிதியை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாங்க தண்ணீரை பெற்றுவிட்டோம், உங்க மக்களுக்கு கொடுங்க. இந்த மாற்றம் ஏன் வரல? அந்த ஜக்காத்தை தான் நம்மளும் வசூலிக்கிறோம், ஏன் மாற்றம் வரல? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்ம செயல்படுத்தல. பிரிச்சு ஒருத்தருக்கும் 1000 2000 கொடுத்தா எப்படி முயற்சி வரும்? ஒன்ஸ் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம்னா அதற்கு பிறகு அவர் யாருமே கையேந்த கூடாது. அடுத்த முறை இன்னொருவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடணும். அப்படி வச்சிருக்கோம் சமுதாயத்துல. கையேந்தக்கூடியவர்களாக ஃபித்ராக்களுக்கும் ரமலானுடைய கிட்டுகளுக்கும் சின்ன சின்ன சாப்பாடுகளுக்கெல்லாம் கையேந்தக்கூடிய நிலையில இந்த சமுதாயம் இருக்கு. மாற்றம் ஏன் வரல? சிந்தனை பண்ணி பாருங்க. யாரை கேட்போம்? அல்லாஹ். என்னைக்காவது அஞ்சு இருக்கிறோமா? சிந்தனை பண்ணி பாருங்க. அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹ் என்ன சொல்றான்? உனக்கு அருகாமையில் உள்ளவரை பாருங்க. நம்ம ஊர் தான் ஃபர்ஸ்ட். இந்த ஊரை செழிப்பாக்கணும், அடுத்துதான் அடுத்த ஊருக்கு. இயக்கங்கள் கொடுக்குறீங்க, கொடுங்க. ரொம்ப பெரும்பான்மை யாரு கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ்? முதல்ல அருகாமையில் இருக்கிறவங்க, நம்ம தெருவுல இருக்கிறவங்க, நம்முடைய ஊர்ல இருக்கிறவங்க, அவர்களுக்கு கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். நாடார் சமுதாயம் ரொம்ப வருஷம் இல்ல, ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக நலிந்து நசுக்கப்பட்ட சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? HCL அவங்க கையில இருக்கு, பெரு நிறுவனங்கள் அவங்க கையில இருக்கு, வசந்தனுக்கு அவ்வளவு பெரிய நிறுவனம் அவங்க கையில இருக்கு. எப்படி மாறினார்கள்? ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா கூப்பிடுவாங்க, மளிகை பொருட்களை வாங்கி அங்கேருந்து அந்த கம்பெனில இருந்து எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. காசா கொடுக்க மாட்டாங்க, பொருளை எடுத்து கையில கொடுத்துட்டு இந்த பொருளை எடுத்து காசை கட்டிடுவாங்க. இன்னைக்கு அந்த சமூகத்துல எத்தனை பேர் என்ன செய்யறாங்க? அவர்கள் பெரும் பணக்காரர்களா இருக்கிறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஜக்காத்துடைய மெத்தடை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த வகையில நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம பயன்படுத்தல. பணக்காரர்கள் இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், சரியாக முறையாக செய்வதில்லை. அதனாலதான் இன்னும் பல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. அங்கங்க பிச்சை எடுத்து கட்ட வேண்டியதா இருக்கு. பாய் நீங்க கொடுங்க, பாய் நீங்க கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கேட்கக்கூடிய ஒரு அவ்வள நிலை இருக்கிறது. முறையாக ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய குழு நம்மள்கிட்ட இருக்கா? இவ்வளவு ஜமாத்துகள் இருக்கு, இவ்வளவு பள்ளிவாசல் இருக்கு, இவ்வளவு நிர்வாகம் இருக்கு, ஜக்காத்தை வசூலிக்க குழு போட்டிருக்கிறோமா? பின்ன எப்படி வசூலிப்பீங்க? அதை முறையாக வசூலித்து ஒரு பைத்துல் மாலை உருவாக்கினோம் என்று சொன்னால் 50,000 குறைஞ்சு நம்மளால எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு செல்வம் பெருகும். அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பா, எல்லாருக்குமே கொடுக்கலாம்.
இடையில கூட நம்ம ஒரு திட்டம் சொன்னோம், ஒரு 1,00,000 பேர் சேர்ந்து நம்ம எல்லாம் 1 ரூபா போட்டோம்னா ஈஸியா எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு. யாருமே செவி கொடுக்கவே இல்லையே, காதவே வாங்கிக்கொள்ள. என்ன திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம்? பிச்சைக்காரர்களாகவே இந்த சமுதாயத்தை வைத்திருக்கோம். முடிவு செஞ்சுட்டோமா என்னன்னு எனக்கு தெரியல. வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையானது. ஆனால் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வலி. ஒவ்வொரு மக்களையும் போய் பாருங்க, சந்திங்க. அவ்வளவு ஏழைகள் நம்மை சுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப பொதுபோக்காக இருக்கின்றோம். இதற்கான தண்டனை என்ன தெரியுமா? மறுமை நாளில்